ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். பாவத்திற்கு மூல காரணங்கள் எவை? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காயின் தன்னுடைய தகப்பனுடைய தொழிலை போன்று விவசாயத்தை செய்கிறான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மகனாக இருக்கிறான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தான். காயின் விவசாயத்திலிருந்து விளைந்த ஒரு பகுதியை அவர் கொண்டு வருகிறார். ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதனை பலியிட்டு அதில் சிறந்த பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கு பலியிடுகிறார். ஆண்டவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் நிராகரித்து விடுகிறார். காயின் அதற்கு நம்முடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதே என்று முகத்தை வேறுபடுத்தி இருக்கிறார். இறைவன் அதனை பார்க்கிறார். காயினை பார், ஏன் நீ கோபமாய் இருக்கிறாய்? நீ நன்மை செய்யவில்லை. தீமை செய்தால் பாவமானது வாசற்படியிலே படுத்திருக்கும். இறைவன் சொல்கிறார், நீ நன்மை செய்யவில்லை. முதலாவது இந்த காயின் தன்னுடைய காணிக்கையானது நிராகரிக்கப்பட்டவுடனே, ஏன் நிராகரிக்கப்பட்டது? நம்மில் உள்ள குறை என்ன? அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நேர்முகமான வழியிலே அதை நல்லதொரு எண்ணத்தில் எடுத்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாசிட்டிவ் நல்லதொரு நினைவுகளை நினைத்து அதற்கு தக்கதாக செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் எதிர்மறையான எண்ணங்களை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு தக்கதாக செயல்படுவோமானால் அதிலே தோல்வி மேல் தோல்வியை தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இந்த காயின் அதனை எண்ணவில்லை. அதற்கு பதிலாக இந்த காயின் செய்தது பொறாமை கொள்கிறான், கோபம் கொள்கிறான், கொலை செய்கிறான். உன்னுடைய சகோதரனை எங்கே என்று கேட்கிற பொழுது எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா என்ற கேள்விகளை கேட்கிறான். இறைவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் செய்த கொடும் செயல்கள் எல்லாம் அவருக்கு. அதனால் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடாது. நீ பூமி நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு விட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உங்கள் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன்.
என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அந்த இடத்திலிருந்து, தெய்வ சமூகத்திலிருந்து அவன் துரத்தப்படுகிறான். நிலையற்றவனாய் வாழ்கிறான். கொடும் செயலால் அவனை பார்க்கிற மற்றவர்களும் அவனை கொலை செய்வார்களே என்று அவன் பயப்படுகிறான். அவனை இந்த கொடும் செயலுக்கு தூண்டியது நேரடியான எண்ணங்களை எடுக்காமல், தன்னை திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எடுக்காமல் எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து பொறாமை கொண்டான், கோபப்பட்டான், கொலை செய்தான். வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க கர்த்தரே அவனுக்கு பல காரியங்களை சொல்கிறான். பாவத்திற்கு, கொலை குற்றத்திற்கு மூல காரணமாய் அமைந்தது இந்த இடத்திலே பொறாமை, கோபம், கொலை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கொடூர குணங்களுக்கு மூல காரணமாயிருக்கிற இவ்விதமான காரியங்கள் எங்களிடம் வராதபடி பாராத்துக் கொள்ளும். நாங்கள் மற்றவர்களை அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு உடைய அன்பின் ஆவி, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைத்து அதற்குள்ளாய் ஓட கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், கிருபை இருந்து வழிநடத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.